ஹாய், வெல்கம் டு மௌனி சிவில். நாம் ஆர்சிசி சப்ஜெக்டில் பார்க்க போகிற டாபிக் பாண்ட் ஸ்ட்ரெஸ். இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்ன பாருங்கள். பாண்ட் பிஓஎன்டி, பாண்ட் அதோட மீனிங் என்ன? ஒட்டும் தன்மை, ஒட்டிக்கிறது, பாண்ட் அட்டாச்மெண்ட் ஆகிறது, அதுதான் பாண்ட். ஸ்ட்ரெஸ்னால் லோட் பை ஏரியா, ஸ்ட்ரெஸ் மீன் அழுத்தம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஃபிகர் இருக்குது. இது ஒரு கான்க்ரீட் மெம்பர். ஓகேங்களா? ஹேச்சஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள், கான்க்ரீட் மெம்பர். அந்த கான்க்ரீட் மெம்பரில் வந்து ஒரு ஸ்டீல் பார் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கான்க்ரீட்குள்ளே நம்ம ஸ்டீல் பார் வச்சு நம்ம கான்க்ரீட் போடும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்டீலும் கான்க்ரீட் வந்து பாண்டிங் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ராடை நம்ம வெளியே புல் பண்ணி நம்ம வெளியே கொண்டு வரும்போது என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராடில் வந்து ஃப்ரிக்ஷன் நடக்கும். ஃப்ரிக்ஷன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அதோட ஒட்டும் தன்மை விட்டு வெளியே வர்றது. அடிஷன் மீன் ஏடிஹெச்இஎஸ்ஐஒன். அடிஷன் மீன் ஒட்டும் தன்மை, கம்மு. இப்போ இந்த பாரம் இந்த கான்கிரீட் ஒட்டிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அடெசிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், எம்பெட்மெண்ட் லென்த். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரையும் எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதுதான் எம்பெட்மெண்ட் லென்த். பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ்லேயே வரலாம் நம்ம செமஸ்டர் எக்ஸாமினேஷனில். ஆனால் பாருங்கள், இப்போ வந்து நம்ம அட்டானமஸ் காலேஜில் படித்த எதுவும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அதே பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கும் போது, அவங்க அந்த அண்டரில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அதோட டெஃபினிஷன்ஸ் கரெக்டாக பண்ணால் தான் அதோட மார்க்ஸஸ் கொஞ்சம் போடுவாங்க. பாருங்கள், வாட் இஸ் மீன் பை பாண்ட் ஸ்ட்ரெஸ்? பாண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் புல்லிங் அவுட் ஆஃப் ஸ்டீல் பார் ஃப்ரம் கான்க்ரீட். அப்படின்னு என்ன? ஸ்டீல் பார் வந்து இழுத்துட்டு வெளியே வரோம் கான்க்ரீட்லேருந்து. புல்லிங் அவுட்னா வெளியே கொண்டு வர பார்க்குறோம். resisted by gripping action. resisted by gripping actionனா இது வெளியே இழுத்துட்டு வரும்போது அந்த கான்கிரீட் கூட அப்படியே ஒட்டு பிடிக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து கிரிப்பிங் ஆக்ஷன் ஆஃப் கான்கிரீட் இஸ் நோன் as bond stress. பாருங்க, இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படியெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குங்க. பியூர் அடிஷன், அந்த ஒட்டும் தன்மை. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், நம்ம லோடு கொடுத்து வெளியே கொண்டு இழுத்துட்டு வரும்போது அது ஆப்போசிட் டைரக்ஷனில் அது ஒரு ஃபோர்ஸ் இருந்தே இருக்கும் இல்லைங்களா, அதுதான் ஃப்ரிக்ஷனல். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மீன் இந்த ஹோல் அடிசிவ் ஃப்ரிக்ஷனல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டிங் ஸ்ட்ரென்த் எப்படியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஹவு டு இன்க்ரீஸ் த பாண்டிங் ஸ்ட்ரென்த், பாண்ட் ஸ்ட்ரென்த். இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்து அந்த கான்க்ரீட்டும் அந்த ஸ்டீலும் வந்து எப்படி வந்து அதிகமாக வந்து ஹோல்டு பண்ண முடியும். நம்ம ஒரு லோடு கொடுத்து வெளியே கொண்டு வந்தால் கூட மேக்ஸிமம் லோடும் வரக்கூடாது அந்த ஸ்டீல் பார் வெளியே. ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் ரஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டீல். ரஃப் சர்ஃபேஸ் மீன் இந்த ஸ்டீல் மேலே இருக்கும் இல்லைங்களா, இப்போ நாம் எல்லா சைட்லேயும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் இந்த ஸ்டீல் பிளெயின் பார்ஸு. இப்போ வந்து பாருங்கள், இந்த மேலே இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு போயிட்டே இருக்கும் பாருங்கள், அதுதாங்க ரிப்பு சொல்லுவோம், ஆர்ஐபி ரிப். அந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸோட ஸ்டீல் நம்ம இன்சர்ட் பண்ணால் இதோட பாண்ட்ஸ் வந்து நம்ம அதிகம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் சஃபிஷியன்ட் கவர். அந்த கவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல். கான்க்ரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் நம்ம அதிகமாக நம்ம கவர் கொடுத்தா நம்ம பாண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், ப்ரொவைடிங் ரிச் மிக்ஸ் கான்க்ரீட். ரிச் மிக்ஸ் கான்க்ரீட் நாம் M10, M15, M20 இதெல்லாம் நார்மல் மிக்ஸ் சொல்லுவோம். M40, M50 அந்த மாதிரி பெரிய பெரிய கிரேட் போகும்போதெல்லாம் நம்ம ரிச் மிக்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கான்க்ரீட் நம்ம கிரேட் யூஸ் பண்ணாலும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரொவைடிங் டிஃபார்ம்ட் ஆர் டெஸ்டட் பார்ஸ். இந்த 2 டைப் ஆஃப் பார் நம்ம யூஸ் பண்ணாலும், டிஃபார்ம்டு மீன் அந்த ட்விஸ்டட் பார் தான் தாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து இதோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா IS 456 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம RCC ராமமுருதம், நெக்ஸ்ட் நீலம் சர்மா, PC வர்கேஸ், அந்த மாதிரி எல்லா புக்ஸ்லேயும் வந்து இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்தோட டாப்பிக்கில் வந்து ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஃபார்முலா ஃபார் பாண்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா ஃபார் பாண்ட் ஸ்ட்ரெஸ், பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா பாருங்கள், ஷியர் ஃபோர்ஸ் அட் எனி செக்ஷன் டிவைடட் பை லிவர் ஆர்ம் இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பார். ஷியர் ஃபோர்ஸ் அட் எனி செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பீம் இருக்குது, 2 மீட்டர் பீம் இருக்குது, எவ்ரி மீட்டர் எவ்ரி எம்எம்க்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது பீம் மேலே லோடு இருந்துச்சுனாவே ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அட் எனி செக்ஷன்ஸ், ஏதாச்சும் ஒரு பீமில் ஏதாச்சும் ஒரு செக்ஷன் டிவைட் பை
liver arm into perimeter of the bar. கீழே பாருங்கள் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், நம்ம Qன்னு சொல்லலாம். Q டிவைடட் பை லிவர் ஆர்ம் வந்து Zன்னு சொல்லலாம். Z இன்ட்டு சம் ஆஃப் பார், சம் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் பார். இதுதாங்க நம்மளோட வேல்யூ ஃபார்முலா. கேஸ் என்ன, இன்னும் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக போயிடுச்சு நம்மளோட வேல்யூவோட. இப்போ பாண்ட் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கலீங்களா, ஆனால் பட் வேல்யூ கம்மியாக இருக்குது, பாண்ட் ஸ்ட்ரெஸ் அப்போ அதிகமாக இருக்குது. அந்த சமயம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் பார் இன்க்ரீஸ்டு. பெரிமீட்டர் ஆஃப் த பார் இன்க்ரீஸ்னா ஒரு ஸ்டீல் டயா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் எடுத்திருக்கேன், ஏதாச்சும் ஒரு டயாமீட்டர், அது எக்ஸ்லேருந்து எக்ஸ் டேஸாக நம்ம கொண்டு போகணும். இது பாருங்கள் பார்க்க சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு இது இன்னும் 20 mm, இன்னும் ஒரு 40 mm நம்ம கொண்டு போகலாம். இன் செகண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் த பீம் இஸ் இன்க்ரீஸ்டு. டெப்த் ஆஃப் த பீம் நான் வந்து ஒரு 1N கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் இங்கே 1' பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது இதுவும் சின்னதாக தான் இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம டெப்த்தும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் லிவர் ஆர்ம் மே இன்க்ரீஸ்டு. பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பாண்ட் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோம். அது இட் இஸ் அ பிட்வீன் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல். கான்க்ரீட்லேயும் ஸ்டீல் வெளியே வரதுக்காக தான் பாண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த புல்லிங் அவுட்டு, இந்த லோட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலாஸ் இருக்குது, இது என்ன, எதுக்காக நம்ம பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக ஆச்சுன்னா எப்படியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, டெவலப்மெண்ட் லென்த்து, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நம்ம டிசைன்லேயும் சரி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சரி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.